T20 உலகக் கோப்பையுடன் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்த இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வீழ்த்தி இந்திய அணி கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. இந்நிலையில் இந்த வெற்றி என்பது ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த இறுதிப் போட்டி நடைபெற்ற போது ஒட்டுமொத்த ரசிகர்களும் இந்த கிரிக்கெட் விளையாட்டை உற்று நோக்கினார்கள். மிகுந்த எதிர்பார்ப்பு மத்தியில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. ஐசிசி கோப்பையை பல ஆண்டுகளாக வெல்லாத அணி என்ற பெயரை மாற்றி இந்திய அணி இந்த T20 உலக கோப்பையை வெற்றி பெற்று தன்வசப்படுத்தினார்கள். இந்த வெற்றியால் ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் மிகுந்த உற்சாகத்தில் இருந்திருக்கிறார்கள். தற்போது இந்த இறுதிப் போட்டி நடைபெற்ற மைதானத்தில் சூறாவளி மற்றும் புயல் காரணமாக இந்திய வீரர்கள் விளையாட்டு முடிந்தவுடன் மீண்டும் தாயகம் திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. அதற்கு பிறகு அங்கு அவர்கள் விடுதியில் தங்க வைக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு விமான சேவை தொடங்கியதை அடுத்து இன்று அதிகாலை அவர்கள் இந்தியா திரும்பினார்கள். அதைத் தொடர்ந்து இந்தியா வந்த இந்திய அணி கிரிக்கெட் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக அவர்கள் அந்த நடனமாடி மகிழ்ச்சி வெளிப்படுத்திய காட்சிகள்லாம் வெளியாகின. அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடியின் இல்லத்தில் பிரதமரை சந்தித்து இந்திய அணி வீரர்கள் மகிழ்ச்சி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு தேநீர் விருந்து கொடுத்து பிரதமர் மோடி அவர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். T20 உலகக் கோப்பையுடன் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று நிகழ்வு என்ற காரணத்தால் தற்போது இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் உற்சாகமாக பிரதமர் மோடி இல்லத்தில் அவரை சந்தித்து மகிழ்ச்சி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கும் மற்றும் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு உதவியாக இருந்த அனைவருக்கும், பயிற்சியாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்தார். கோப்பையுடன் சென்று இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். அதைத் தொடர்ந்து இன்று மாலையில் மும்பை வான்கடே மைதானத்தில் ரோட் ஷோ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உலக கோப்பை T20 உலக கோப்பையோடு இந்திய அணி வீரர்கள் திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டு மும்பை வான்கடே மைதானம் தற்போது களை கட்ட தொடங்கியிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்து வருகிறது. புயல் காரணமாக பார்படாஸில் சிக்கியிருந்த வீரர்கள் சிறப்பு விமானத்தில் இன்று காலை டெல்லி வந்தடைந்தார்கள். கிட்டத்தட்ட 2 நாட்களாக அங்கு பார்படாஸில் அவர்கள் சிக்கியிருந்தார்கள். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இறுதிப் போட்டி என்பது பார்படாஸில் நடைபெற்றது. விளையாட்டு முடிந்த பிறகும் கூட இந்திய வீரர்கள் தாயகம் திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதன் பின்னணியில் அங்கு ஏற்பட்ட இந்த புயல் சூறாவளி காற்று காரணமாக விமான சேவைகள் தடை செய்யப்பட்டன. அதன் காரணமாக விளையாட்டு முடிந்தவுடன் இறுதிப் போட்டி முடிந்தவுடன் இந்திய அணி வீரர்கள் நாடு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. அதற்கு பிறகு நிலைமை சீரடைந்த பிறகு விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டது. விமான சேவை தொடங்கியவுடன் இன்று அதிகாலை இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் டெல்லி திரும்பினார்கள். டெல்லி விமான நிலையத்தில் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலதாளங்கள் முழங்க அவர்கள் பேருந்தில் ஏறினார்கள். அப்போது இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அங்கிருந்த நடன கலைஞர்களோடு நடனமாடி மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு அவர்கள் நேராக பிரதமர் மோடியின் இல்லத்தில் பிரதமரை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பிரதமர் வீட்டில் இருந்து புறப்பட்டிருக்கிறார்கள் இந்திய வீரர்கள். பிரதமருடனான சந்திப்பு நிறைவு பெற்றதை அடுத்து மும்பை விரைகிறார்கள் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள். மும்பை விரைந்து அங்கு வான்கடே மைதானத்தில் சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் கோப்பையுடன் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். இந்திய கிரிக்கெட் அணியினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். தேநீர் விருந்தும் கொடுத்து பாராட்டு தெரிவித்தார். பிரதமரை சந்தித்த பிறகு இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் மீண்டும் பேருந்தில் ஏறி புறப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது மும்பை வான்கடே மைதானம் நோக்கி செல்கிறார்கள். மும்பை நோக்கி செல்லக்கூடிய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு மும்பையில் வான்கடே மைதானத்தில் சிறப்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு திறந்தவெளி வாகனத்தில் உலக கோப்பையோடு வீரர்கள் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு மும்பை வான்கடே மைதானம் களை கட்டி இருக்கிறது.